வணக்கம் மாஸ்டர்ஸ். பரிபூரண ஆரோக்கியத்திற்கு 12 ஆன்மீக மாத்திரைகள் அப்படிங்கிற புத்தக ஞானத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இந்த அற்புதமான புத்தக ஞானத்தை நமக்கெல்லாம் அளித்த டாக்டர் ஜி.கே. சார் அவர்களுக்கு நம்ம வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். நாம் இப்போ இந்த புத்தகத்தில் 7வது ஆன்மீக மாத்திரையான சிறந்த ஆன்மீக புத்தகங்களை வாசித்தல் இப்போ பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். சிறிது காலமாக நாம் தியானம் செய்து பெற்ற அந்த பலன்களை அத்தியானத்தை ஜென்ம ஜென்மமாக செய்து இந்த ஜென்மத்தில் அந்த அனுபவ சாரத்தை புத்தகங்களாக பிரசுரித்த சாஸ்திர வித்தகர்கள் இருக்கிறார்கள். பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியின் எல்லா பிரசுரங்கள் மற்றும் அநேக ஆன்மீக வித்தகர்கள், உதாரணமாக யோகி வேமன்னா, அன்னமயா, ஆதிசங்கரர், ஸ்ரீகிருஷ்ணர், ஜீசஸ் கிரைஸ்ட், பரமஹம்ச யோகானந்தர் மற்றும் அநேக மேல்நாட்டு ஆசிரியர்களான ரிச்சர்ட் பக், ஓஷோ, லோப்சங் ராம்பா, சேத் மாஸ்டர்ஸ், லிண்டா குட்மன் ஆகியோர் எழுதியவை முதன்மையானவை. இவற்றின் பட்டியலை தியான ஆரோக்கிய கேந்திரங்களிலேனும் சீனியர் மாஸ்டர்களிடமிருந்துமேனும் பெறலாம். முதலில் தியானத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்தோமோ அதேபோல் இப்பொழுது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குறைந்த அளவு இப்புத்தகங்களில் இருந்து 10 பக்கங்களேனும் படிக்க வேண்டும். எங்கு வெளியில் சென்றாலும் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து செல்லும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். புத்தகம் கைகளுக்கு ஒரு அடிகலன் என்ற பழமொழியை மெய்யாக்க வேண்டும். எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அதை படித்து முடிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்க வேண்டும். அவற்றுள் நன்கு புரிந்த புத்தகங்களை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து 2 அல்லது 4 வாரங்களுக்கு ஒரு முறை மறக்காமல் அவற்றை கடைபிடிக்க வேண்டும். நாம் படித்து முடித்த பிறகே அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். இந்த விஷயத்தில் சற்றே ஆன்மீக சுயநலம் இருக்க வேண்டும். ஸ்வாத்தியாயா அல்லது சுய அலசல், அதுவும் தன்னை போன்று தியானம் பழகிய மற்ற தியானிகளுடன் அவர்களது சங்கத்தோடு செய்யப்பட வேண்டும். சுய பரிசோதனை அல்லது தான் அறிதல் பல படிகளை கொண்டது. சிறந்த தியானிகளால் எழுதப்பட்ட நல்ல பல நூல்களை தேடி பிடித்து ஆழ்ந்து வாசித்து அறிவை விரிவாக்கி கொள்ள வேண்டும். அதன் மூலம் ஞானம் பெற வேண்டும். எதையும் பகுத்துணரும் அறிவு பெற வேண்டும். நல்ல நூல்கள் வாசிக்கும் போது நமது ஆன்மீக அறிவு செழுமையடையும். ஒரே தத்துவத்தையோ ஒரே ஆசானையோ தொடர்ந்து கைப்பிடிக்கலாகாது. நான் கடவுள், நான் ஆன்மா, வெறும் பௌதிக உடல் அல்ல என்ற குறைந்த அளவு தத்துவங்களையாவது கொண்ட புத்தகங்களை படிக்கும் பொழுது நாம் உண்மையான ஆன்மீகத்தில் நுழைய முடியும். ஆன்மீக புத்தகங்களில் கூட இவ்வாறான ஆன்மீக கருத்துக்கள் விவரமாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. எல்லாம் அவன் செயல், எல்லாம் குரு கடாட்சம், நமது கைகளில் ஒன்றுமில்லை என்ற போக்கில் எழுதப்பட்ட புத்தகங்கள் நாம் மற்றவரை சார்ந்தே இருக்கும் தத்துவங்களை அதிகரிக்குமே ஒழிய உண்மையான ஆன்மீகத்திற்கு வழிகாட்டாது. என் பிரச்சனைகளை நானே உருவாக்கி கொண்டேன், இதற்கு நானே பொறுப்பாளி, என்னுள் இருக்கும் இறை சக்தியை எழுப்பி என் பிரச்சனைகளை நானே தீர்த்து கொள்வேன் என்ற பாவனை சேர்ந்திருக்கிறது என்பதே உண்மையான ஆன்மீகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஸ்வாத்தியாயம் என்பது ஒரு முக்கியமான ஆன்மீக சூத்திரம். இதன் மூலமே அளவு கடந்த ஞானத்தை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு. எனவே 6வது சரீரமான விஸ்வமய கோஷத்தை முழுமையாக ஊக்குவிக்க செயல்படுத்த வாய்ப்பு உண்டு. சோல் ஸ்கேனிங். முதலாவதாக தியானம் மணிக்கணக்காக பயிற்சி செய்த பின் ஸ்வாத்தியாயம் ஆரம்பமாகிறது. அந்நிலையில் அநேக புத்தகங்களை படிப்போம். இரண்டாவதாக தியானத்தில் கனவுகளில் தினசரி வாழ்வில் புத்தகங்கள் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் ஏதேனும் வந்தால் நம் வாழ்வில் ஸ்வாத்தியாயம் டேப்லெட் ஆரம்பமாயிற்று என்று புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஏதேனும் ஆன்மீக சாத்திர விஸ்தகர்கள் நமக்கு எதிர்பட்டால் அல்லது சந்திக்க நேர்ந்தால் அவர்கள் ரசித்த ஆன்மீக புத்தகங்களை கேட்டறிந்து படித்து புரிந்து கொண்டு தினசரி வாழ்க்கையில் நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டும். நான்காவதாக ஒரு புத்தகத்தை படித்த பொழுது அதனில் நமது மனதிற்கு மிகவும் பிடித்த அம்சத்தை பொறுத்து நமது வாழ்க்கை லட்சியத்தை புரிந்து கொண்டு அப்பாதையில் நம் பயணத்தை துவங்க அல்லது தொடர வேண்டும். ஐந்தாவதாக புத்தகங்களை மட்டுமே படிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அவரது வயதிற்கேற்ப தியானத்தை இணைத்தால் வாழ்க்கை லட்சியத்தை முழுவதுமாக விரைவாக அனுபவத்தில் கொண்டு வரும் வாய்ப்பு உண்டு. ஆறாவதாக தியானத்தில் அல்லது கனவுகளில் தேனீக்கள் காண நேர்ந்தால் அவர்கள் வெவ்வேறு ஆன்மீக சாஸ்திர
வித்தகர்களின் புத்தகங்களை மாற்றி மாற்றி படிப்பதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். தேனி பல்வேறு மலர்களை நாடி தேனை சேகரிப்பதைப் போல நாமும் ஞானத்தை சேகரிக்க வேண்டும். 7வதாக, கிருமிகள், சின்னஞ்சிறு பூச்சிகள் அனுபவங்களில் காண நேர்ந்தால் சுவாத்தியாயம் டேப்லெட்டாக உணர வேண்டும். 8வதாக, எழுத படிக்க தெரியாதவர்கள் வெளியிடப்பட்ட குறும்படம் மூலம் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தெலுங்கில் CD, DVD போன்ற உபகரணங்களும் உண்டு. சில சந்தர்ப்பங்களில் சில வேற்றுமொழிகளை கற்க வேண்டி வரும். 9வதாக, நமக்கு அவசியமான ஆன்மீக புத்தகங்கள் சரியான சமயங்களில் சரியான குருவின் மூலம் நம்மிடம் வந்து சேரும். அப்போதைக்கு அதுவே நமது குரு. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அதை படித்தலும் அனுசரித்தலுமே. 10வதாக, கண் தவிர மற்ற காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலிய இந்திரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சுவாத்தியாயம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. 7வது மாத்திரை முடிவடைந்தது.